ஹாய் மகளே, இன்று முதலமைச்சராக பதவியேற்கிற சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மக்கள் பணியை நன்றாக செய்து உங்கள் ஆட்சியை நல்லாட்சியாக கொண்டு வர வாழ்த்துக்கள். இவர் ஆட்சி அமைக்கிற இந்த 2 நாளில் அவருக்கு இப்போ உங்களுக்கே தெரியும், பெரும்பான்மை இல்லை, 108 தொகுதி தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மை இல்லைன்னு ஆளுநர் நிராகரிச்சிட்டாரு அவர் அறிக்கை. இடதுசாரி கட்சிகள் இவருக்கு முதன்மை கட்சிகளை ஆதரிக்கணும்னு சொல்லிச்சு. 4 கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் அப்புறம் இந்தியன் கம்யூனிஸ்ட் ஆதரிச்சு சொல்லிச்சு. கடைசியாக தான் திருமாவளவன் முனைவர் திருமாவளவன் அவர் அறிக்கையை ஒரு நாள் கழிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு நாளில் ஏகப்பட்ட விமர்சனம், கொச்சையாக விமர்சனம் பண்ணாங்க. இந்த 2 சீட்டை வச்சு என்ன ஆட்டம் ஆடுற, ஏன் இவ்வளோ யோசிக்கிற, பிளாஸ்டிக் சேர் டிஎம் கிட்ட அடிமையாக இருந்து தானே, பிளாஸ்டிக் சேர் தானே நீ அப்படின்ட்டு, உனக்கு இவ்வளோ சீனா அப்படின்றாங்க. ஏன் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ சீன் இருக்கக்கூடாதா? நீங்கள் இன்னும் எத்தனை நாள் இதை வச்சு விமர்சனம் செய்ய போகிறீங்க, இந்த அரசியல், இந்த கொச்சையான விமர்சனங்களை? அப்போ எங்கள் தயவால் நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்க, அது உங்களுக்கு தெரியல. நீ 2 சீட் தானே கொடுத்த, நான் 108 தொகுதி ஜெயிச்சேன். இன்னும் சிஎம் பதவியில் உட்கார முடியுமா? இருந்தாலும் 2 தொகுதி வச்சு நீ ரொம்ப சீன் போடுற. முட்டாள் கூட்டங்களே, 2 தொகுதியை வச்சு தான் நீ சிஎம் ஆக போகிற, சரிங்களா? 2026ஆம் ஆண்டு அரசியல் தீர்மானிக்க போது எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான், சரிங்களா? நீங்கள் 2 சீட் கொச்சை விமர்சிச்சா அது இல்லைன்னா இப்படிமா ஆகிடுவான் சொல்லுங்கள். நீங்கள் 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர் சொல்லி விமர்சிச்சா இன்று முதலமைச்சராக பதவியேற்க விஜய் அவர்கள் சிஎம் ஆகியிருப்பாரா, இந்நேரத்துக்கு ஆகியிருப்பாரா நீங்கள் நினைவுபடுத்தணும். அவங்களால பொறுக்க முடியல. இவரெல்லாம் போய் ஆதரவு வச்சு நம்ம தலைவர் சிஎம் ஆகணுமா அப்படின்னு அவராக சொல்கிறாங்க. கவர்னர் ஆட்சி கொண்டு வந்துடலாம், சில தற்கொலைகள். கவர்னர் ஆட்சி தேவைப்படுமா? கவர்னர் ஆட்சி அது என்னன்னு தெரியல உனங்களுக்கு. கவர்னர் ஆட்சின்னா என்னன்னு தெரியல. ரீஎலெக்ஷனா? திருமாவளவன் அவர்கள் வரக்கூடாதுன்றதுக்காக அந்த சாதி வேணான்ற அவனே சாதி வெறிகள் தான். அவன் போய் டிவிக்கில் இது பண்ணி நீங்கள் கவர்னர் ஆட்சி போய் ரீஎலெக்ஷன் போட்டுடலாம் அப்படின்றாங்க. பொறுக்கலை. ஒரு தலைவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், அவ்வளோ போராடினார், தன் வாழ்க்கையே தன் மக்களுக்கு சாதி தலைவர் அல்லாத மக்களே எங்கெல்லாம் பாதிக்கப்பட்ட நிற்கிறாங்களோ, எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் போய் கால் பதிக்கும் ஒரே தலைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் மட்டுமே. உங்களுக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? ஒரு தலித் சமூகத்திலேருந்து இன்று தமிழ்நாட்டின் அரசியல் தீர்மானிக்கிற அளவுக்கு வாழ்ந்திருக்காரு. சில தலித்களே அவரை கொச்சையை விமர்சிக்கிறாங்க. மூடர்கள் தலித்களே. 1997 ஜூலை 30 பஞ்சாயத்து தலைவர் எலெக்ஷன் வருது, சரிங்களா? மேலவளவு. அதில் முருகேசன் என்பவர் மனு கொடுக்குறாரு. ஆல்ரெடி அவர்கிட்ட வார்ன் பண்ணிட்டாங்க, நீ பஞ்சாயத்து தலைவருக்கு மனு கொடுத்தா உன் தலையை வெட்டுன்னு சொன்னார். அதையும் மீறி கட்சி ரீதியாக போயிட்டு அவரும் டிஎம்கேவில் தான், டிஎம்கே உறுப்பினர் இருந்தவர். ஆனால் அதையும் மீறி அவர் பஞ்சாயத்து தலைவர் ஜெயிச்சிட்டாரு. சும்மா இருக்க முடியுமா? ஆதிக்க சாதியினரால் தலையை வெட்டி 1/2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போட்டாங்க. ஒரு தலித் எங்களுக்கு பஞ்சாயத்து தலைவர் ஆக முடியுமா? இப்படி கஷ்டப்பட வந்திருக்குண்டா. எப்படி இப்படி கஷ்டப்பட்டு வந்துடும்? ஈஸியாக சொல்லிட்டல நீ 2 சீட்டு பிளாஸ்டிக் சேர் அப்படின்னு. நீ இப்போது முதலமைச்சராக தகுதியாக இருக்கன்னா எங்கள் தலை 2 சீட்டு தான்டா. இத்தனை வருஷமாக என்ன விமர்சிச்சிங்க? இப்போ சில தற்கொலைகளால் சிலரால் ஏற்றுக்க முடியல, இவர் நம்ம ஆட்சி அமைக்கிறோமே. ஏண்டா இந்த கடைசியாக கீழே வந்துடணுமா? மேலே வரக்கூடாதா? அதுவே மாரி மேலே வந்துட்டா அப்படியே கண்ணில் உறுத்துமே. நான் முன்னுக்கு வரது ஒன்று பிரச்சனை, நான் முன்னுக்கு வர வேண்டாம், நான் கோட் ஷூட்டு போட வேண்டாம், கால் மேலே கெட்டா உட்கார வேண்டாம், அதை உன்னால் பார்க்க முடியல, தூக்கு மாட்டேன் சாவிடா. என்றும் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வழிதான் நிற்போம், கற்பிப்போம், ஒன்று செய்வோம், புரட்சி செய்வோம், அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரிடுவோம், திருப்பி அடிப்போம், தலை நிமிர சேரி திருளும், அன்று தலைகளே நாடு பொருளும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.